மறைந்த இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் உடலுக்கு அரசியல் பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். பாக்யராஜ் காலமாகி இருக்கக்கூடிய நிலையில் திரைத்துறையை சார்ந்தவர்கள், அரசியல் தலைவர்கள் என்று பலரும் அடுத்தடுத்து வருகை தந்து பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். இன்று காலை நடைபயிற்சிக்கு பிறகாக நெஞ்சுவலி காரணமாக அவர் ட்ரீம் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கின்றார் மாரடைப்பில். இந்த நிலையில்தான் அவருடைய இறுதிச் சடங்கு நாளை நடைபெற இருக்கின்றது. பெசநகர் மின்மயானத்திலே அவருடைய உடல் எரியூட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் பிரபலங்கள், தலைவர்கள் வருகை தந்து தற்போது அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள். பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இயக்குனர் மணிரத்னம் உள்ளிட்டவர்கள் சற்று முன்பாக வருகை தந்தார்கள். பாக்யராஜுடனான தங்களுடைய நினைவுகளை திரைத்துறையை சார்ந்தவர்கள், அரசியல் துறையை சார்ந்தவர்கள் இன்று அடுத்தடுத்து பகிர்ந்து வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக தமிழ் திரையுலகில் பயணம் செய்து வரக்கூடியவர் பாக்யராஜ். 95க்கு பிறகாக பெரிய அளவில் திரைப்படங்கள் அவருக்கு கை கொடுக்காத நிலையிலும் கூட இயக்குனர் என்ற நிலையிலிருந்து திரைப்பட நடிகர் என்ற நிலைக்கு இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் மாற்றம் பெற்றிருந்தார். பல திரைப்படங்களில் மறைவு எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சியான செய்தி. 2 நாட்களாக சுந்தர்சி அவர்களுடைய மகள் திருமணத்தில் அந்த மாதிரி ஒரு டைரக்டர் 45 இயர்ஸுக்கு முன்னாடி அவர் பண்ண மாதிரி ஸ்கிரிப்ட் இந்த 45 வருஷம் கழிஞ்சும் இன்னும் யாராலையும் பிரேக் பண்ண முடியல. அதுதான் பாக்யராஜ் சார். கிரேட் ஹியூமன் பீயிங். Thank you, sir. வசனத்தினுடைய மன்னர். அப்படிப்பட்ட ரெண்டு வார்த்தை சார். கொஞ்சம் நவருங்கண்ணா. நீ தலை மறைந்த இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் உடலுக்கு அரசியல் பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். ராஜகுமாரன், நீங்க தொடரலாம். தமிழ் திரையுலகிலே இயக்குனர் பாக்யராஜ் மூலமாக அறிமுகமான எண்ணற்ற இயக்குனர்கள் இருக்கின்றார்கள், நடிகர்கள் இருக்கின்றார்கள். பாண்டியராஜன், பார்த்திபன், வி. சேகர், ஜி.எம். குமார், லிவிங்ஸ்டன், கதிர் என்று பல்வேறு இயக்குனர்களை தமிழ் திரையுலகிற்கு தந்தவர் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் என்பதை பலரும் நினைவு கூர்ந்து வருகின்றார்கள். பாக்யராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பா சிபிஐ ஒர்க் பண்ணியிருக்கேன், மியூசிக் பண்ணியிருக்கேன். நல்ல மனிதர்மா, அவ்வளோதான். அவர் பற்றி ஒரே லைன், நல்ல மனிதர், தங்கமான மனிதர், சொக்க தங்கம். வணக்கம். உங்களுக்கு அவருக்கு 50வது வருஷம் பாராட்டு விழா நாளை சேர்ந்து நடத்தணும். அவருக்கு அந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக நாங்கள் கலந்துக்கிட்டோம். கூடவே இருந்தோம். ஒரு வாரம் என்ன பிளான் பண்ணலாம், மியூசிக்கில் என்ன பண்ணலாம். அவ்வளோ மிக பெரிய டைரக்டர். ரொம்ப சகஜமாக பழவார், எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஈஸியாக அணுகுமுறை இருக்கும். ரொம்ப கற்றுக்கிட்டேன் அந்த ஒரு வாரம் அவர் கூட இருக்கும்போது. அதுவும் அப்பா கூட ரொம்ப படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நினச்சே பார்க்க முடியல, அவர் இல்லைன்றது நினச்சி கூட பார்க்க முடியல. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. திரைத்துறையை சார்ந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதாவது ஒரு டைரக்டர்னாலே ஒரு ஃபங்க்ஷன்ல பார்ப்போம், அதில் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேச, தம்பி எப்படி இருக்கீங்க, நேஷனல் அவார்டு வாங்கிறதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் தான் அடிக்கடி சொல்லுவார். அவர் ஒரு ஃபேமிலியாகவே பழகுவார் எப்போதுமே. அவர் இல்லைன்றது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ஆத்மா சார்ந்து.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.